சீனாவில் அன்று வணிகம் பார்க்கும் வியாபாரிகளுக்கு மிக புதிதாக இருந்தது. அவர்கள் தத்தம் நாட்டிற்கு சென்று அதை தனது நாட்டின் தலைவர்களுக்கு எடுத்துச் சொல்ல சிலர் ஏற்றுக்கொண்டார்கள். சிலர் அப்படியென்றால் நான் தெரு தெருவாக போய் சாப்பாடு இருக்கா என்று கேட்க வேண்டுமா, வெட்டுங்கள் அவன் தலையை என்று பிடித்துக் கொண்டார்கள். ஆனால் அந்த சீன மன்னன் இதை செய்ததன் பலனாக ஒரு புதுமை நடந்தது, ஒரு அதிசயம் நடந்தது. ஒரு நாள் அந்த கிளத்தலைவனுக்கு நடக்க முடியாத நிலை வந்தது. ஆனால் வீதி உலா போவதற்கும் அவனுக்கு ஆசையாக இருந்தது. என்ன செய்யலாம் என்று மியான்றிகள் கூட்டம் போட்டு ஆலோசிக்க ஒரு மியான்றி சொன்னார், தலைவனுக்கு நடக்கத்தானே முடியாது, தூக்கி கொண்டு போவோம் என்றான். உடனடியாக 2 நீள பெரிய தடிகளை வரிசையாக வைத்து பல கம்புகளை அதில் அடுக்கி தலைவன் மட்டும் உட்காருவதற்கு ஏதுவாக ஒரு சதுர வடிவில் சின்ன குடில் போல் அமைத்து வீரர்களில் நல்ல தடிமனாக இருக்கும் 4 பேர்களை கொண்டு வந்து தலைவன் முன் வைத்து, தலைவா இதில் ஏறி அமர்ந்து கொள், நீ வீதி உலா வரலாம் என்க தலைவன் ஆடிப்போனான். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை சுமப்பதா என்ற கேள்வியை கோபத்தோடு கேட்டாலும் மியாண்டிகளின் கட்டாயத்தினால் மன்னன் அதில் உட்கார வைக்கப்பட்டு தெரு உலா கொண்டு போனார்கள். அப்போதும் வணிக வியாபாரிகளுக்கு அடடே இப்படியும் செய்யலாமா என்று அவசரமாக ஓடினார்கள். தத்தம் ஊர்களுக்கு அந்தந்த தேச தலைவர்கள் இதை மட்டும் உடனடியாக ஏற்றுக்கொண்டார்கள். தூக்கு அந்த தலைவன் 25 வயதாக இருந்தாலும் அவனை தூக்கி கொண்டே போகும் அவலநிலை ஒவ்வொரு தேசமாக பரவியது. அதற்கு நம் பாரதத்தில் பல்லக்கு என்று பெயர் வைத்துள்ளார்கள். பல்லக்கும் சீன மொழியிலிருந்து தோன்றிய வார்த்தை தான்.